அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு அற்புதமான பதிவு தான். ஒவ்வொரு கரணங்களில் போய் பிறந்தவர்கள் என்ன மோதிரம் அணிய வேண்டும் அப்படிங்கிற ஒரு ரகசியம் இருக்கு. இப்ப எல்லா மனிதர்களுமே ஒவ்வொரு நாளும் காரிய வெற்றி அடையணும், நம்ம என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் எல்லாத்துக்குமே இருக்கும். கண்டிப்பாக உங்களுடைய கரணங்களுக்கு உண்டான மோதிரங்களை நீங்கள் சாதாரணமா போடுங்க. நீங்கள் எப்பயுமே மோதிரம் போட்டால் என்ன செய்யணும்னு மந்திரம் சொல்லணும். இந்த கற்கள் இருக்குது இல்லையா, இப்ப கற்கள் எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிற ரகசியம் சொல்லிடு. கற்களை போடுவது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீங்க 50,000க்கு வாங்கி போடலாம், 1,00,000 ரூபாய் வரைக்கும் கூட இன்னைக்கு வாங்கி போடலாம். அதோடைய குவாலிட்டி அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அதற்குண்டான கலர்ஸ் தான் முக்கியம். அது எந்த ஒரு மனிதனுக்கும் உடுத்துகின்ற துணி என்ன சொன்னா, 100 ரூபாய்க்கு போட்டாலும் சட்டை தான், 10,000 ரூபாய்க்கு போட்டாலும் சட்டை தான். அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு என்ன சொன்னா என்ன செய்யும், பெய்ட் ஆகும். வெயில்ல போக 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 எத்தனை வருஷம்னாலும் 10,000 ரூபாய்க்கு சட்டை எடுத்தது எவ்வளவு நாளைக்கு பிறகும் என்ன சொன்னானோ கண்டிப்பாக பெய்டாகத்தான் செய்யும். அப்ப நாம புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த விதத்தில் என்ன சொன்னா, இப்ப ஒரு பவகரணத்தில் யார் பிறந்தாலும் அந்த பவகரணத்தோடைய கிரகம் என்று சொல்லக்கூடிய நவகிரக சக்தி யார் என்று சொன்னால் செவ்வாய். அப்ப யார் பவகரணத்தில் போய் பிறந்தாலும் அவர்கள் அணிய வேண்டிய மோதிரம் பவள மோதிரம் கண்டிப்பா போடுங்க. அண்ணனாடு உங்களுடைய காரியத்தை வெற்றி ஆக்கி கொடுத்து விடுவார். அப்ப வெற்றியாக்கி கொடுத்து விடுவார் அப்படின்னு சொல்லி வரும்போது, நம்ம அந்த கற்கள் போட்டாலே கற்களை செயலாக்கத்திற்கு மந்திரங்கள் படிக்கணும். அப்ப மந்திரங்கள் எந்த மந்திரம் சொன்னாலும், இப்ப மகாலட்சுமி மந்திரம் சொல்றோம், இல்ல உங்களுடைய பவகரணத்திற்கு உண்டான செவ்வாய் பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை நீங்கள் சொன்னாலும் 100% அந்த கல் வேலை செஞ்சிடும். அப்படித்தான் கல்லை வேலை செய்ய வைக்க முடியுமே தவிர, சாதாரணமாக நீங்க சும்மா மோதிரத்தை போட்டோம்னா வேலை செஞ்சிடணும்னா அது தவறு. அப்ப கற்கள் கோடி ரூபாய்க்கு அணியணுங்கிறதுல சாதாரணமாக சிம்பிளான கற்களை வாங்கி போடுங்க. ரொம்ப காஸ்ட்லியா போடணுங்கிற அவசியம் கிடையாது. அப்ப பவகரணத்தில் போய் பிறந்தால் பவள மோதிரம் போட்டால் உங்களுடைய காரியங்கள் கண்டிப்பாக வெற்றியாகும். அதற்கடுத்து பாலவம் என்று சொல்லக்கூடிய ராகு, பாலவகரணத்திற்கு ராகு, அந்த ராகு உங்களுடைய கரணநாதனாக இருக்கின்ற காரணத்தினால கோமேதகம் போடுங்கள். கோமேதகம் தான் ராகுவுடைய கல்லு. நீங்க கோமேதகம் போட்டு என்ன சொன்னா, டெய்லி ராகுவுடைய காயத்ரி மந்திரத்தை நீங்கள் கரெக்டா ஒரு 108 முறை சொல்லிடணும். பவகரணத்தில் போய் பவள மோதிரம் போட்டீர்கள் என்று சொன்னால் செவ்வாயுடைய காயத்ரி மந்திரத்தை 108 தடவை சொல்லணும். வேலை நடக்கும், 100% நடக்கும். அதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. கௌளவ கரணத்தில் யார் பிறந்திருந்தாலும் சனிதான் அதற்கு உண்டான கிரக அமைப்பு. அந்த கௌளவ கரணத்தில் போய் பிறந்தவர்கள் ப்ளூ கலர் கல் போடணும். அந்த ப்ளூ கலர் கல் போட்டுட்டு சனியோடைய காயத்ரி மந்திரத்தை நீங்கள் தினமும் 108 தடவை சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதற்கடுத்து தைத்துளை கரணத்தில் போய் பிறந்தால், தைத்துளை கரணத்திற்கு சுக்கிரன். அப்ப அந்த தைக்குளத்திலை கரணத்திற்கு சுக்கிரன் என்று சொல்லி வரும்போது வைரம் என்று சொல்லக்கூடியது அது ரொம்ப காஸ்ட்லி தான். அமெரிக்கன் டைமண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அமெரிக்கன் டைமண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த அமெரிக்கன் டைமண்ட் என்பது இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கும். இந்த மாதிரி வெள்ளையா இருக்கும். இது சாதாரணமாக எல்லா இடத்துலையும் கிடைக்குது. அப்ப தைத்துளை கரணத்தில் போய் பிறந்தவள் சுக்கிரனுடைய அந்த ஆதிபத்தியமுடைய கல் வைரம். அதற்கு ஈக்குவலானது அமெரிக்கன் டைமண்ட். அமெரிக்கன் டைமண்ட் நீங்க கேட்டாலே கிடைக்கும். அதை நீங்க என்ன சொன்னா செய்து போட்டு டெய்லி சுக்கிரனுடைய காயத்ரி மந்திரத்தை 108 தடவை சொல்லணும். அதுக்கடுத்து கரசை கரணத்திற்கு உண்டான கிரகம் யார் என்று சொன்னால் சந்திரம்.
அப்ப சந்திரன் உங்களுடைய கரணநாதனாக கரசை கரணத்திற்கு உண்டான சந்திரன் வருகிறதுனா முத்து அணியலாம். முத்து அணிஞ்சு டெய்லி சந்திரனுடைய காயத்ரி மந்திரத்தை நீங்கள் 108 தடவை கண்டிப்பாக சொல்லணும். அதற்கு அடுத்து வணிசை கரணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு சூரியன் தான் அந்த கரணத்திற்கு உண்டான கிரகம். அப்ப நீங்கள் மாணிக்கம் அணியலாம். மாணிக்க கல் அணிஞ்சு டெய்லி சூரியனுடைய காயத்ரி மந்திரத்தை 108 தடவை சொல்லணும். சொல்லி வர 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 என்ன சொன்னா உங்களுடைய காரியம் பலிதமாகி கொண்டே வரும், வெற்றியாகி கொண்டே வரும், மாற்றலாம் கிடையாது. அதற்கடுத்து பத்திரை என்று சொன்னால் கேது. அப்ப கேதுவோடைய கல் வைடூரியம். அந்த வைடூரிய கலரை நாம் போட்டு டெய்லி என்ன சொன்னா கேதுவுடைய காயத்ரி மந்திரத்தை 108 தடவை சொன்னால் உங்களுடைய கரணநாதன் இலகுவாக வேலை செய்வார், வேகமாக வேலை செய்வார். அதற்கடுத்து சகுனி கரணத்திற்கு சனிதான் கரண கிரகம். அதற்குண்டான நீலக்கலரை நீங்கள் தாராளமாக போடலாம். நீலக்கலரை நீங்கள் போட்டீர்கள் என்று சொன்னால் நீலக்கலரை போட்டு சனியோடைய காயத்ரி மந்திரத்தை தினமும் 108 தடவை சொல்லணும். சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். சதுஸ்பாத கரணத்தில் போய் பிறந்திருந்தீர்கள் என்று சொன்னால் அதற்கு குருதான் அதிபதி கிரகம், சதுஸ்பாத கரணத்திற்குண்டான கிரகம். அதனால நீங்க புஷ்பராக கல்லை அணியணும். சதுஸ்பாத கரணத்தில் போய் பிறந்தவர்கள் புஷ்பராக கல்லை அணிந்தீர்கள் என்று சொன்னால் சிறப்பாக இருக்கும். குருவுடைய காயத்ரி மந்திரத்தை தினமும் சொல்லணும். சொன்னீங்கன்னா உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் வெற்றியாகும். நாகவ கரணத்தில் போய் பிறந்திருந்தீர்கள் என்று சொன்னால் ராகு தான் அதனுடைய அதிபதி, அதற்குண்டான கிரகம். அதனால கோமேதக கல்லை அணிந்தீர்கள் என்று சொன்னால் காரியம் நிச்சயமாக வெற்றியடையும். ஆனால் டெய்லி என்ன செய்யணும், ராகுவுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லணும். அதற்கு கிம்ஸ்துக்கண கரணம். கிம்ஸ்துக்கணம்னா புழு, அதற்கு புதன். அப்ப புதன் என்று சொன்னால் மரகத பச்சை அணியணும். எவ்வளவுதான், ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். அப்ப இந்த மோதிரங்கள் என்ன சொல்றான்னா ஒவ்வொரு கரணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு உண்டான மோதிரம் வேண்டுமா, எங்களுடைய அலுவலகத்தில் கிடைக்கும். அலுவலகத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய கரணத்திற்குண்டான கிரகத்திற்குண்டான மோதிரத்தை அணிவதோடு மட்டுமல்லாமல் அதற்குண்டான காயத்ரி மந்திரத்தை தினமும் 108 முறை யார் ஒருவர் சொல்லி வருகிறார்களோ கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். தோல்வி வராது. 99% வெற்றி இருக்கும். ஒரு சில சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாருடைய மனித வாழ்க்கையிலையும் 100% நினைச்சபடி நடந்த இறைவனை நாம் மதிக்க மாட்டோம். அதனால இறைவன் சில பிரேக்கப் கொடுக்கத்தான் செய்வார். அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். எல்லாமே ஒரே என்ன சொல்ற இனிப்பா டெய்லி பிரியாணியா சாப்பிட்டீங்கன்னா வாழ்க்கை வெறுத்துரும். ஒரு நாளைக்கு ரசம் சோறு சாப்பிடத்தான் செய்யணும். 4 நாளைக்கு ரசம் சோறு சாப்பிட்டுட்டு 5வது நாள் பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா பிரியாணியுடைய டேஸ்ட் நல்லா இருக்கும். அதனால வாழ்க்கையில் நீங்கள் எப்பயுமே வாழ்க்கையில் என்ன சொல்ற நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் கரணத்திற்குண்டான கிரகம், அதற்குண்டான மோதிரம், அதற்குண்டான காயத்ரி மந்திரம். எந்த ஒரு மனிதன் காலையில் எந்திரிச்ச உடனே குளிச்சு முடிச்சுட்டு பூஜை ரூம்ல போய் விளக்கு பொருத்தி அந்த மோதிரம் நல்லா சுத்தம் பண்ணி டெய்லி ஒரு லேசாக வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணி என்ன சொன்னா நீங்கள் அந்த மோதிரத்தை போட்டுக்கிட்டு கரெக்டாக உங்களுடைய அந்த கிரகத்திற்குண்டான காயத்ரி மந்திரத்தை நீங்கள் ரெகுலராக சொல்லி வந்தீர்கள் என்று சொன்னால் நீங்களும் கரணத்தை வைத்து வெற்றி பெறணும். ஒரு நாளுடைய முடிவுரை காரிய வெற்றி தான். அதற்கு கரணநாதன் தான் பொறுப்பாளி. அந்த கரணநாதன்களுக்கெல்லாம் 11 கரணநாதன்களுக்கெல்லாம் தலைவர் யார் தெரியுமா? சனீஸ்வர பகவான் தான். சனீஸ்வர பகவான் தான். அப்ப எல்லா மனிதரும் வெற்றி பெறுவதற்கு சனீஸ்வர பகவானை நாம் பிடிக்க 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 கரணத்தின் தலைவனே சனீஸ்வர பகவான் தான். அப்ப இந்த ஆதிபத்தியமுடைய பவளம், கோமேதகம், நீலம், வைரம், முத்து, மாணிக்கம், வைடூரியம், அதுக்கடுத்து நீலம், புஷ்பராகம், கோமோதகம், மரகத பச்சை, இதெல்லாம் என்ன சொல்லலாம்னா வாங்கி போடுங்க. பஞ்சலோகத்துல வாங்கி போடுங்க. தங்கத்துல போடுறதா இருந்தா போடலாம். அது உங்களுடைய வசதியை பொறுத்து. என்னை பொறுத்தல எப்பயுமே சிம்பிளா இருக்கணும், சக்சஸாகவும் இருக்கணும். அதனால
இந்த கரணத்திற்குண்டான மோதிரத்திற்குண்டான இது எங்களுடைய அலுவலகத்தில் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். யார் வேணாலும் என்ன சொல்லலாம்னா ஃபோனில் தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மோதிரம் வாங்கி அனுப்பி வைக்கப்படும். ஏன்னா கரணநாதனுடைய மோதிரம் போடுவது வாழ்க்கையில் வந்து ஆயுள் தீர்க்கத்தை கொடுக்கும். ஆயுள் தீர்க்கத்தை கொடுக்கும். அந்த ஆயுள் தீர்க்கத்தை கொடுக்கக்கூடிய அந்த சக்தியை நம்ம கையில் இருக்கணும், கையில் போட்டிருக்கணும். சில ஒரு கண்ணிமைக்கு நேரத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன விபத்துக்களை தடுத்து விட்டு விடும். இதெல்லாம் உண்மை. நான்லாம் என்னுடைய கருணநாதனுக்கு உண்டான அந்த மோதிரத்தை போட்டிருக்கேன். கண்டிப்பாக அன்றைய நாள் பொழப்பு நல்லா ஓடும், அவ்வளோதான், நல்லா இருக்கும். சில சந்தோஷங்கள் கிடைக்கும். அதெல்லாம் சில விஷயங்களை வெளியே சொல்ல முடியாது. எல்லாத்தையும் இறைவன் வந்து என்ன சொன்னான்னா சில ரகசியங்கள் வச்சிருக்கிறோம். எல்லா மனிதனுக்குமே 4, 8, 12 என்று சொல்லக்கூடியது ரகசியம்தான். நம்ம வீடு வெளியே தெரியும், ஆனால் உள்ளுக்குள்ள என்ன நடக்குன்னு நமக்கு மட்டும்தான் தெரியும். அந்த 4, 8, 12 என்பது நம்ம வீட்டுக்குள்ளதான் இருக்கு. 4, 8, 12 என்பது வீட்டுக்குள்ளதான் இருக்கு. அப்ப அந்த 4, 8, 12 என்று சொல்லக்கூடிய இந்த ஆதிபத்தியம் உடைய வாழ்க்கையில் வந்து ஒரு மனிதனுக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வீடு, 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சந்தோஷம், 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த அயனசயன போகம் சூப்பராக இருந்தால் அவன் காலையில் எழுந்திரிச்சோன்னா ஃப்ரெஷ்ஷாக இருப்பான், நல்லா இருப்பான், ஹாப்பினஸாக இருப்பான், அன்னைக்கு வேலையெல்லாம் நடக்கும். அதே மாதிரி வாழ்க்கையில் கரணம் என்பது நம்மை ஒளிவீச செய்யக்கூடிய ஒரு சக்தி. இதை பயன்படுத்துங்கள். மோதிரங்கள் இங்கே கிடைக்கும். நம்ம கஸ்டமர் நிறைய சொன்னவங்க வாங்குறவங்க இருக்காங்க. அவர்களுக்கு இதுக்கு செய்து கொடுக்கப்படும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம்.